வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். லாஸ்ட் கிளாஸில் சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹிந்து சமயத்தை பேஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் இருந்துச்சு, எந்த மாதிரியான ரெஃபார்ம்ஸ் அண்ட் ரீவைவலிசம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் மற்ற மதங்களான இஸ்லாமாக இருக்கட்டும், சீக்கியமாக இருக்கட்டும், இல்லைனா கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்துச்சு, யார் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இஸ்லாமிக் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ். 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் முஸ்லிம்ஸ் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியையும் அந்த ஒரு குரூப் மேலே போடுவாங்க. ஏன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இந்தியாவில் மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் மட்டும்தான். யாரையாவது ஒருத்தரை ஃபேவர் பண்ணி இன்னொருத்தங்களை ஃபேவர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும், நம்மக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ரூல் பண்ணலாம் அப்படிங்கிறதா அவங்களோட பாலிசியே. இது பேர் தான் என்ன? பிரித்து ஆளும் கொள்கை. சரியா? ஸோ இந்த கிளர்ச்சிக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு முழுசாக சொல்லி முஸ்லீம் பீப்புளை எல்லா விதமான முன்னேற்ற பாதைகளுக்கும் முன்னெடுக்க விடாமல் ஒதுக்கி வச்சுருவாங்க. லைக் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க மாட்டாங்க. எஜுகேஷன் வெஸ்டர்ன் எஜுகேஷனாக இருக்கும், இங்கிலீஷாக இருக்கும். பட் நம்ம முஸ்லீம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? பெர்ஷியன் லாங்குவேஜ் படிச்சிருப்பாங்க, மதரசாக்களில் மதம் சார்ந்த கல்வி படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் மறுக்கப்பட்டதால் எம்ப்ளாய்மெண்ட்டும் மறுக்கப்படும். ஸோ இதனால் இவங்களோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கவே இருக்காது, மொத்தமாக முடங்கிடுவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு சில ரெஃபார்ம்ஸ் வேணும், நமக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும், நம்மளும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் லேண்ட் மாஸில் தான் இருக்கிறோம், ஸோ நம்மளும் இதோட பாலிட்டிக்ஸ்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகார் மூமெண்ட். இதை யார் ஆரம்பிக்கிறா? சையத் அகமது கான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மூமெண்ட் அண்ட் பர்சன். சரியா? ஃபர்ஸ்ட் லைனே ஃபேக்ட் தான். அலிகார் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை சையத் அகமது கான் இன் 1875. He wanted to reconcile Western scientific education with the teaching of Quran. அவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம வந்து குரானும் படிப்போம், வெஸ்டர்ன் எஜுகேஷனும் படிப்போம், ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கலாம், இல்லைனா அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஒப்புமைகளை சேர்த்து வச்சுட்டு ஒரு நியூ சிலபஸை க்ரியேட் பண்ணி அதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வராங்க. அண்ட் இவரோட ரெஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப முன்னோக்கு பார்வையில் இருக்கும். சரியா? முஸ்லிம்கள் மத்தியில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் தளர்த்தணும். எப்படி ஹிந்து மதத்தில் சத்தி முறை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக பார்க்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இஸ்லாமிய மதத்துலேயும் நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரெஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சையத் அகமது கான் நினச்சாங்க. என்ன மாதிரியான ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு பாருங்களேன். மாடர்ன் எஜுகேஷன் அமங் இந்தியன் முஸ்லிம்ஸ் வித்தவுட் வீக்கனிங் தியர் அலிஜென்ஸ் டு இஸ்லாம். அதாவது இஸ்லாமிய மதத்தோட எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் மாடர்ன் எஜுகேஷன் நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து மதம் சார்ந்த கல்வியை தான் இது நாள் வரைக்கும் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் அப்படி இருந்தால் இன்றைக்கி உலகத்தில் நிற்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் இந்த உலகத்தில் நம்ம சஸ்டெயின் ஆகிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் எஜுகேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் எஜுகேஷன் வந்து படிக்கிறதுக்கு முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், முஸ்லீம்கள் வந்து என்ன செய்வாங்க? பெண்களுக்கு பர்தா முறை இருக்கு இல்லையா, முகத்திரை அணியும் வழக்கம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது வேற யாரும் இல்லை, ஒரு இஸ்லாமியர் தான். சரியா? ஸோ நமக்கு பர்தா முறை அப்படிங்கிறது வேணாம், அது பெண்களை வந்து இன்னும் சப்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளம் மாதிரி இருக்குது. ஸோ பர்தா முறை வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தென் பாலிகாமி, ஆண்கள் மத்தியில் பலதார மனமுறை இருந்துச்சு. ஸோ இதனாலையும் பெண்களுக்கு வந்து உரிமை அப்படிங்கிறது இல்லாமையும் அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பாலிகாமி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிவோர்ஸ், நமக்கு தெரியும் இஸ்லாமிய மதத்தில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஆண்கள் பக்கம் அதிக ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும், பெண்களுக்கு அதில் வந்து இருந்தாலும் அந்த ப்ராசஸ் ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இதுவும் பெண்களுக்கு ஒரு அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடிய ஃபேக்டாக இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களில் ரெஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இப்போது எந்த ஒரு மத கொள்கையாக இருக்கட்டும் எல்லாமே பெண்கள் சார்ந்து சீர்திருத்தம் நடக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம ஒரு மதத்தோடு மட்டும் ஒட்டி வச்சிட முடியாது, இது ஒரு சமூக சீர்திருத்தம். அதனால தான் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே என்ன சொல்லுவாங்க?
சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சையத்ஸ் ப்ராக்ரெசிவ் சோஷியல் ஐடியாஸ் வேர் ப்ரொப்பகேட்டட் த்ரூ. இவங்களோட எல்லா சோஷியல் ஐடியாஸும் ஒரு மேகசின் மூலமாக ஒரு இதழ் மூலமாக வெளியே வருது. அந்த பத்திரிகை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்கிப் உல் அக்லுக் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இது வந்து ஒரு ஜேர்னல். இந்த மேகசின் மூலமாக தான் என்ன செய்கிறாங்க, சையத் அகமது கான் வந்து அவரோட சோஷியல் ஐடியாஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட கேட்கலாம் இல்லையா, இந்த பத்திரிகையோட பேரை கொடுத்து இந்த மேகசினோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சையத் வந்து அவங்களோட சோஷியல் ஐடியாஸை பரப்புறதுக்காக ஒரு பத்திரிகை நடத்தினாங்க, அந்த பத்திரிகையோட பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அர்த்தம் என்ன பாருங்களேன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மேனர்ஸ் அண்ட் மாரல்ஸ், பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரியா, இந்த பத்திரிகையை அவங்க நடத்துகிறாங்க. Syed Ahmad Khan's educational program emphasized from the outset the advantages of the use of English as the medium of instruction. ஸோ அவங்களோட கல்வியில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆங்கில வழி கல்வி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு லிங்கிங் லாங்குவேஜ் பார்த்தீங்களா. ஸோ மற்ற சமுதாயங்களையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், மற்ற கல்வியும் அங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத ஒரு மொழியாக பார்க்காம ஒரு லிங்கேஜாக இவங்க பார்க்குறாங்க. In 1864, he founded a scientific society of Aligarh for the introduction of Western sciences through translation into Urdu of work on physical sciences. இப்போ முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மொழி சார்ந்த மதம் சார்ந்த பாடங்களை மட்டும்தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இவர் என்ன செய்கிறாரு, உங்களோட சயின்ஸை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் அது எங்களோட உருது மொழியில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பேர் தான் என்ன, சயின்டிஃபிக் சொசைட்டி ஆஃப் அலிகார். எதுக்காக, வெஸ்டர்ன் சயின்ஸஸை உருதுல டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறதுக்கு. The same year he founded a modern school at Ghazipur. In 1868 he promoted the formation of education committees in several districts to initiate modern education among the Muslims. முஸ்லீம்கள் மத்தியில் மாடர்ன் எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரியா, அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வழியும் இல்லை, அண்ட் அவங்களும் முன் வந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருந்தாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் எஜுகேஷன் கமிட்டியை ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நீங்கள் படிக்கணும், நமக்கு படித்தா இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம எல்லாருமே வெஸ்டர்ன் எஜுகேஷன் கற்றுக்கலாம், நம்ம மொழியிலே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸ்கிட்டையும் எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கிறாரு. During his visit to Europe in 1869 to 70, he developed the plans of his life work, major educational institution for Indian Muslims. அவங்க யூரோப்புக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய பிளானோட வராங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். In order to promote English education among the Muslims, he founded in 1875 a modern school at Aligarh, which soon developed into the Muhammadian Anglo-Oriental College. 1875 அலிகாரில் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்கு, இங்கிலீஷ் எஜுகேஷன் முஸ்லீம் கிட்ட போய் பாப்புலராக ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் என்ன, முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். எந்த இயரில் பேரை மாற்றுறாங்க அப்படின்னா 1867. ஃபவுண்டட் ஆன் 1875. ஓகே, அலிகாரில் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் அது வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். இது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி தான். சரியா, அது அந்த அலிகார் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இது ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால அந்த பேர் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். ஆங்கிலோ அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு அர்த்தம், ஓரியண்டல் அப்படின்னா நம்மளோட வட்டார இல்லைன்னா லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு முறை. சரியா, அவங்க வந்து ஃபாரினர்ஸ், நம்ம வந்து ட்ரெடிஷன். சரியா, இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள். ஸோ இந்த ரெண்டையும் கொலாபரேட் பண்ண டேர்ம் தான் என்ன, ஆங்கிலோ ஓரியண்டல். திஸ் காலேஜ் வாஸ் டு பிகம் த முஸ்லிம் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் ஹிஸ் டெத். இவரோட மறைவுக்கு அப்புறம் இந்த காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டியாக டெவலப் ஆகுது. இட் பிகேம் த நர்சரி ஆஃப் முஸ்லிம் பொலிட்டிக்கல் அண்ட் இன்டலெக்சுவல் லீடர்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நேஷ்னலிசம் வரும் இல்லையா, பெரிய தேசிய இயக்க மூமெண்ட்லாம் நடக்கும்ல, அந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண மேஜரான எல்லா முஸ்லீம் லீடர்ஸும் இந்த காலேஜில் படிச்சுட்டு வெளியே வந்தவங்களாம் இருப்பாங்க. சரியா,
ஏன்னா ஃபஸ்ட்டு இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுவே முக்கியம். அங்கே படிச்சுட்டு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிற்காலத்தில் லீடர்ஸாக மாறிடுறாங்க. ஓகே. In 1886, Syed Ahmad Khan founded the Muhammadan Anglo-Oriental Educational Conference as a general forum for spreading liberal ideas among the Indian Muslims. ஒரு கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே இங்கிலீஷ் எஜுகேஷனை முஸ்லீம் பீப்புள் கிட்ட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இந்த கான்ஃபரன்ஸ் வந்து லிபரல் ஐடியாஸ், அதாவது இந்து மதத்தில் இருந்த மாதிரியே நிறைய பிற்போக்கான எண்ணங்கள் இல்லைனா வேறு ஏதாவது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் உடச்சிட்டு எப்படி சொசைட்டியில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வாழலாம், இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத காட்டுற மாதிரி லிபரல் ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. He rejected blind adherence to religious law and asked for a reinterpretation of the Quran in the light of reason to suit the new trends of the time. இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதங்களில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் அதை ஆராயிறாங்க, அதில் ரீசன் இருக்கிறா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. தென் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது குரானில் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அவங்க என்ன செய்கிறாங்க, ரேஷ்னல் ஆகுறாங்க. அடுத்த பக்கம் அவங்களோட மதங்களையும் அவங்களோட ட்ரெடிஷனையும் அவங்க விட்டு கொடுக்கல. சரியா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதில் எது ரீசன் இருக்கோ, எது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்றதோ, எது இந்த கால நடைமுறைக்கு ஏற்றதோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. He attempted to liberalize Indian Islam and made it amenable to new ideas and new interpretation. அவங்களோடது வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்குது. சரியா, மற்ற எந்த மொழிகளையும் ட்ரெடிஷனையும் ஏற்றுக்காத மாதிரி இருக்காங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் இருக்க வேண்டாம், இந்தியன் இஸ்லாம் வந்து ஓப்பனாக இருக்கட்டும், எல்லா விதமான கருத்துக்களையும் எடுத்துக்கலாம், புது இன்டர்பிரிட்டேஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாம், நமக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்கிறாங்க. In this mission, he had to face the brunt of vehement attacks of orthodox theologians. இவ்வளோ பண்ணுறாங்களே, இவங்களுக்கு எந்த எதிர்ப்புமே வரலையான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கும். சரியா, ஏன்னா இவங்க வந்து ஒரு மாடர்னாக மாறிட்டு இருக்கும்போது பழமைவாதிகள் இன்னும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தான் இருப்பாங்க. இது எல்லா மதங்கள்லேயும் எல்லா சொசைட்டிலையும் சேஞ்ச் அப்படிங்கிற ஒன்று வரும்போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது மூமெண்ட் அகமதியா மூமெண்ட். இப்போ பார்த்தது அலிகார் மூமெண்ட், இப்போ அகமதியா மூமெண்ட். எந்த இயர் ஸ்டார்ட் ஆகுது? 1889. The Ahmadiyya movement founded by Mirza Ghulam Ahmad. யார் ஸ்டார்ட் பண்ணுறா? மிர்சா குலாம் அகமத். In 1889 established a different trend. While emphasizing the return to the original principles enunciated in the Quran, Ghulam Ahmad became controversial when he claimed to be a messiah. இப்போ என்ன செய்கிறாங்க இவங்க எல்லாரும், நம்ம வந்து குரானில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க டிஃப்ரெண்ட் தான். சரியா, வரக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸுமே ரொம்ப ரேஷ்னலாக முன்னோக்கு பார்வையில் யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம வந்து முஸ்லீம்ஸை எப்படி எல்லா இடத்துலையும் ரெப்ரசன்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அகமதியா மூமெண்ட் எப்படி அப்படின்னா ரீவைவலிஸ்ட் மூமெண்ட் மாதிரி. எப்படி அவங்க வந்து நம்ம வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ, இவங்க குரானை நோக்கி சொல் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இவங்க பின்னாடி நோக்கி போவாங்க. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட் தான் அகமதியா மூமெண்ட். இது வந்து பழமைவாதிகள் நிறைந்தது. இவர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் தான் மிசையா அப்படிங்கிறாரு. மிசையானா என்ன அர்த்தம் தமிழில்? தீர்க்கதரிசி அப்படின்னு அர்த்தம். அதாவது இறை தூதர் ரேஞ்சில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் இது வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா மதங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ரெனைசா அப்படிங்கிற ஒரு பீரியட் போயிட்டுருக்கு. பட் அந்த டைமில் வந்துட்டு நான் தான் தீர்க்கதரிசி, நான் வந்து இறை தூதர் அப்படிங்கும்போது யாருமே நம்பலை அண்ட் ஏற்றுக்கலை. சரியா, அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. என்னடா அந்த மனுஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. which was considered heretical by mainstream Islam. but he won many converts. பட் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய மதம் மாற்றம் செய்த மனிதர்களை வந்து அவர் வந்து நிறைய பேர் இஸ்லாமுக்கு மதம் மாறுறாங்க. His primary work was to defend Islam against the polemics of the Arya Samaj and the Christian missionaries. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதே தான். சரியா, நம்ம இந்து மதத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நம்ம இஸ்லாம் மதத்துலையும் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வேறு மதங்களுக்கு மதம் மாறி போயிருப்பாங்க இல்லையா. ஸோ திரும்பியும் அவங்கள என்ன செய்கிறது, ஒன்று இஸ்லாமுக்கு மாற்றுறது, இல்லைனா புதுசாக இருக்கிறவங்கள இஸ்லாமுக்கு மாற்றுறது.
ஆரிய சமாஜ் அண்ட் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மூலமாக மதம் மாறினவங்கள இஸ்லாமுக்கு மீட்டு கொண்டு வராங்க. இன் சோஷியல் மாரல்ஸ், த அகமதியா மூமெண்ட் வாஸ் கன்சர்வேட்டிவ் adhering டு பாலிகாமி. கன்சர்வேட்டிவ்னா என்ன அர்த்தம்? பழமைவாதிகள் அர்த்தம். சரியா? ரேடிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து புதியதை ஏற்றுக்கிறாங்க. ரேஷ்னல் அப்படின்னு அர்த்தம். சரியா? லிபரலாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். கன்சர்வேட்டிவ் அப்படிங்கும்போது பழமைவாதிகள். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, குரானில் என்ன சொல்லியிருக்கு, நம்மளோட சொசைட்டி ஆதி காலத்துலேருந்து எதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான பீப்புளை என்ன சொல்லுவாங்க? கன்சர்வேட்டிவ், பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? பலதார மனமுறை இருக்கட்டும், தப்பில்லை. பெண்கள் முகத்திரை அணியணும் கண்டிப்பாக. கிளாசிக்கல் ரூல்ஸ் ஆஃப் டிவோர்ஸ், இது வரைக்கும் நம்ம விவாகரத்துக்கு என்னென்ன ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னோக்கு பாதையில் தான் இவர் போயிட்டுருக்கிறாரு. நெக்ஸ்ட், தியோபந்த் மூமெண்ட். தியோபந்த் அப்படிங்கிற ஒரு பிளேஸை மையமாக வச்சு ஸ்டார்ட் பண்ணனால தியோபந்த் மூமெண்ட் 1866. The Deoband movement was organized by the Orthodox section among the Muslim ulemas as a revivalist movement. ஸோ இதுவும் ஒரு revivalist movement தான். சரியா? உலேமாக்கள்லாம் யார் அப்படின்னா இஸ்லாமிய மதத்தில் கற்றறிந்த ஒருத்தங்க ப்ரீஸ்ட் ரேஞ்சில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் உலேமாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தியோபந்த் மூமெண்ட்டும் என்ன தான்? ரீவைவலிஸ்ட் மூமெண்ட் தான். அதாவது அவங்க வந்து மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. With the twin objective of propagating the pure teachings of the Quran and Hadith among Muslims. The movement was established in Deoband in Saranpur district by Muhammad Qasim Nanotavi and Rashid Ahmad Gangohi. ஸோ இவங்க தான் என்ன செய்கிறாங்க? தியோபந்த் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தியோபந்த் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். டு ட்ரெயின் ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஃபார் தி முஸ்லிம் கம்யூனிட்டி. ரிலீஜியஸ் லீடர்ஸை இனிமேல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த தியோபந்த் மூமெண்ட். இன் கான்ட்ராஸ்ட் டு தி அலிகார் மூமெண்ட் which aimed at the welfare of Muslims through Western education and support of the British government, the aim of the Deoband movement was religious regeneration of the Muslim community. இங்கே நம்ம பார்த்ததுலே அலிகார் மூமெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் ரெஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி வர்ற ரெண்டு மூமெண்ட்டுமே இஸ்லாமிய மதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ரீஜெனரேட் பண்ணணும் அண்ட் முஸ்லீம்ஸை வந்து என்ன செய்யணும், இன்னும் ரிலீஜியஸாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. The instruction imparted at Deoband adhered to classical Islamic tradition. The seminary at Deoband was founded in 1867. செமினரினா என்ன? இந்த ப்ரீஸ்ட் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் ஸ்கூல். ஆக்சுவலி அவங்களோட எய்மே தானே, டு ட்ரெயின் ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஃபார் முஸ்லிம் கம்யூனிட்டி. 1867 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தியாலஜியன்ஸ் ஆஃப் தி ஸ்கூல் ஆஃப் வாலியல்லா. முகமது காசிம் நானோதவி took a prominent part in counter polemics against the Christian missionaries and the Arya Samajists. அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு பேர் கூடயும் ஒரு ஃபைட் போகுது. சரியா? ஏன்னா அவங்க ஒன்று பண்ணாங்கன்னா இவங்க ஒரு சைடில் ஒன்று பண்ணுறது, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க செய்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க 3 பேருக்குள்ளேயுமே போயிட்டுருக்கு. ஓகே, இது கண்டெம்பரரியில் அட் அ டைமில் 3 பேரும் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம். The principal objective of the seminary at Deoband were to re-establish contact between the theologians and the educated Muslim middle classes. ஸோ இவங்களோட வேலையை என்ன தான்? எஜுகேட்டட் முஸ்லிம் கிளாஸஸ்க்கும் தியாலஜியன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய லிங்கை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுறது தான். ஆஸ் எ ரிலீஜியஸ் யூனிவர்சிட்டி, தியோபந்த் soon became an honored institution not only in Muslim India but also in the world of Islam at large. இந்த முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு இடத்துக்கு போகுது. Nadwat al-Ulema, a school less conservative than Deoband and more responsive to the demands of the modern age, was the Nadwat al-Ulema. இதுவும் ஒரு கன்சர்வேட்டிவ் மூமெண்ட் தான். சரியா? பழமைவாதிகள் பற்றி சொல்கிறது தான். அண்ட் இஸ்லாமிய மதம் தான் எங்களுக்கு வேணும், குரானை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீப்புள் தான். பட் இது வந்து தியோபந்தை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக கன்சர்வேட்டிவ். அதாவது என்ன அர்த்தம்? கொஞ்சமாக மாடர்னிட்டியை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். The modern age was Nadwat al-Ulema, founded in 1894 at Lucknow. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? லக்னோவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரியன் ஷிப்லி நுமானி அண்ட் அதர் ஸ்காலர்ஸ். இவங்க மூலமாக தான் இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
The school aimed to offer an enlightened interpretation of religion in order to fight the trends of agnosticism. இதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் புதுமையை ஏற்றுக்கிறாங்க, மாடர்னிட்டி ஏற்றுக்கிறாங்க. சரியா? எதுக்கு அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் கூட ஃபைட் பண்ணணும்னா நம்மளும் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறனால. And atheism, which had followed the advent of modern Western education. கல்வி மூலமாக நமக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சிட்டு, அப்போ கடவுளே இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. மேக்ஸிமம் ஏத்திஸ்ட் யாராக இருப்பாங்க, யாராக வேணா இருக்கலாம் இல்லையா. வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்தவங்க கூட கடவுளே இல்லை அப்படிம்பாங்க. இல்லைனா ரொம்ப படித்தவங்களும் என்ன செய்வாங்க, கடவுளே இல்லை அப்படிம்பாங்க. பட் இந்த கல்வி அப்படிங்கிறது கடவுளை ஒரு பெரிய கேள்வியாக்கிருச்சு அப்படிங்கிறது உண்மை. ஃபரங்கி மஹால், the third famous traditional school is much older one at ஃபரங்கி மஹால் in Lucknow. ஒரு பிளேஸில் இருக்கக்கூடியதான். சரியா? ஃபரங்கி மஹால் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, லக்னோவில் இருக்குது. அந்த இடத்தை மையமாக வச்சு வந்திருக்கு. ஃபரங்கி மஹால் அக்செப்டட் சூஃபிசம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சூஃபிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சூஃபிகள்னால் யார், ஹிந்து மதத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எப்படியோ இஸ்லாமியத்தில் சூஃபிகள். சரியா? as a valid experience and a valid field of study. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் மாற்றங்களை ஏற்றுக்கிறாங்க. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ரெஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சூஃபிகள் ஆல்ரெடி அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. Another traditionalist movement was the Ahl-e-Hadith or the followers of Dicta of Prophet. ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் இன்னொரு பீப்புளாக இருக்கிறாங்க. இது எல்லாமே இஸ்லாமிய மதத்தில் நடந்த ஒரு மாற்றங்கள். ரீவைவலிஸ்டாக இருக்கட்டும், ரெஃபார்மிஸ்டாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ரீவைவலிஸ்டம் தான். சரியா? எல்லாருமே மதங்களை நோக்கி போகிறாங்க. அலிகார் மூமெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிக்கணும், நம்மளோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்சிகள். சரியா? இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வர்றவங்க தான். அங்கே என்ன மதத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜொராஸ்டிரிட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுறவங்கள ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபவுண்டர் யார், ஜொராஸ்டர். சரியா? அவர் ஸ்டார்ட் பண்ண இந்த மதம் தான் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. தென் அங்கே வந்து இவங்க ரொம்ப கம்மி நம்பராக இருப்பாங்க, மைனாரிட்டி பீப்புளாக இருப்பாங்க. சரியா? எப்போவுமே மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல மைனாரிட்டி இருந்தால் பிரச்சனை தான். ஸோ அவங்க அங்கே இருக்க பிடிக்காமல் வேறு எங்கேயாவது இடத்துகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி மைக்ரேட் ஆனதில் சில பீப்புள் எங்கே வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்டில். சரியா? குஜராத், பாம்பே, கோவா இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளில் வந்து செட்டில் ஆகுறாங்க. எந்த காலகட்டத்தில், 10th century. ஆஸ் எ ட்ரேடிங் கம்யூனிட்டி தே ஃப்ளாரிஷ்ட் ஓவர் தி சென்ச்சுரிஸ். இவங்க வந்து ட்ரேடிங் கம்யூனிட்டி தான். சரியா? வணிகம் தான் முக்கிய தொழிலே. A close-knit community, it too was not left untouched by the reform movements of the 19th century. ஸோ இதுவும் என்னது, ஒரு க்ளோஸ்-knit கம்யூனிட்டி தான். இருந்தாலும் இந்த கம்யூனிட்டிலேயே ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து என்ன செய்யலை, வராமல் இல்லை. The Rahnumi Madhyasan Sabha Religious Reform Association, Reform Association ஒரு அசோசியேஷன் இருக்கு, was founded in 1851 by a group of English educated Parsis for the regeneration of the social conditions of the Parsis and the restoration of the Zoroastrian religion to its pristine purity. கற்றறிந்தவர்கள் தான் நம்மகிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரியா? எஜுகேஷன் அப்படிங்கிறது அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இருக்கக்கூடியது வந்து ஜஸ்ட் டிகிரி. சரியா? ஒரு கிளாஸ் முடிச்சிட்டோம், டிகிரி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன். பட் கல்வி அப்படிங்கிறது உண்மையிலே என்ன அப்படிங்கிறது அது ஸ்டார்ட் ஆன புதுசில் தான் இருந்திருக்கு. சரியா? கல்வி எப்போவுமே ஒருத்தவங்களை யோசிக்க வைக்கணும், அது இவங்களை யோசிக்க வச்சுருக்கு. ஸோ இவங்க இங்கேயும் படித்தவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெஃபார்ம் மூமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜொராஸ்டிரியன்களுக்காக தனியாக ரெஃபார்ம் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம நீக்கணும், நமக்கு ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலை. த மூமெண்ட் ஹேட் நவ்ரோஜி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தலைவர்கள் இந்த மதத்திலிருந்தே வந்திருக்காங்க. சரியா? நவ்ரோஜி ஃபர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆங்கிலேயர்களோட ஆட்சியால் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எக்கனாமிக்கலாக பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை எப்படி சுரண்டியிருக்காங்கன்னு இந்த உலகத்துக்கு காட்டினதே தாதாபாய் நவ்ரோஜி தான். அவர் ஒரு பார்சி. கேஆர் காமா, எஸ்எஸ் பெங்காலி as its leaders. The message of reform was spread by the newspaper ராஸ்ட் காஃப்தர். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேர். சரியா?
ஏதாவது ஒரு இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பத்திரிகைகளோட பேர், இல்லைனா ஒரு ஜேர்னல், மேகசின் இந்த மாதிரி இருக்கும். சரியா? அதோட பேர் என்ன, அது எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு, யார் அதை ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ராஸ்ட் காஃப்தர்னா என்ன அர்த்தம்? உண்மை விளம்பி அப்படின்னு தமிழில் இருக்கும். இங்கே ட்ரூத் டெல்லர். சரியா? இது யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். இது ஒரு சீக் ரெஃபார்ம் பார்சி ரெஃபார்ம் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். Parsi religious rituals and practices were reformed and Parsi creed redefined. In the social sphere, attempts were made to uplift the status of Parsi women through education, removal of farda, raising the age of marriage and like. இங்கேயும் உமனுக்கான மூமெண்ட்ஸ் ஒரு ரெஃபார்ம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ அப்போ மறுமலர்ச்சி இல்லைனா மாற்றம் அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டைமில் பெண்களோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்துச்சு. ஃபர்தா முறை அப்படிங்கிறது இஸ்லாமுக்கு மட்டும் கிடையாது, நிறைய மதங்களில் இருக்குது. இன்னமுமே நார்த் இந்தியாவில் ஹிந்து உமன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகத்தை வந்து மூடி இருப்பாங்க இல்லையா? நம்ம நிறைய பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அங்கே ராஜகுமாரியாகவே இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தலையில் இருக்கக்கூடிய துணி மூலமாக அவங்களோட ஃபேஸை வந்து வெயில் பண்ணிப்பாங்க இல்லையா? அப்படி மறைச்சி வச்சுப்பாங்க ஆண்கள் கிட்ட பேசும்போது. ஸோ இந்த முறை அப்படிங்கிறது முகத்தை மறைச்சிக்கணும் அப்படிங்கிறது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இது சொசைட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆண் பெண் ஜெண்டர் பயாஸை பார்த்துற ஒரு விஷயம். சரியா? பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத ஒரு முறை இருக்குது. அந்த சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபர்தா சிஸ்டம் அப்படிங்கிறது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு தனி மதத்துக்கானது கிடையாது, இது ஒரு சொசைட்டிக்கானது. ஸோ எங்கெங்கெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் இங்கே பிரச்சனை இருக்குது. அது ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது அந்த ரெஃபார்ம்ஸ் எல்லாமே. Gradually, the Parsis emerged as the most westernized section of the Indian society. பார்சிஸ் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வெஸ்டர்ன் எஜுகேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸ்டபன் இல்லை, நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் வந்து எந்த மதங்களையும் இல்லை மாற்றங்களையும் புதுசாக எடுத்துக்க மாட்டோம், வேறு கருத்துக்களை எடுத்துக்க மாட்டோம்னு இல்லை, அவங்க ஓப்பனாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் வந்து அவங்கள ரொம்ப ரெஃபார்ம் ஆக்கி ஒரு வேறு லெவல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து கொண்டு வருது. இன்னமுமே நிறைய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்சிஸாக தான் இருந்திருப்பாங்க. They played a key role in the nationalist movement and in the industrialization of India. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட். இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகும்போது அது பார்சி கம்யூனிட்டியிலேருந்து வந்த பர்சன்ஸ் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரியா? இது கம்யூனிட்டி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க ரெடியாக இருந்தாங்க, அவங்க வந்து மாற்றத்துக்கு ரெடியாக இருந்தாங்க, கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கைக்கு போச்சு. டாடா இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? அயன் அண்ட் ஸ்டீல்லேருந்து ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற எல்லாமே. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சிகள் தான். அண்ட் ஸோ நேஷ்னல் மூமெண்ட்லேயும் அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம பார்த்தோம் தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ஒரு பார்சி. ஓகே, சீக் ரெஃபார்ம் மூமெண்ட். இப்போ சீக்கியர்கள் கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். The Sikh community could not remain untouched by the rising tide of nationalist and progressive ideas of the 19th century. இவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும், இல்லைப்பா எங்களுக்கு ரெஃபார்ம்லாம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் எல்லாமே வேறு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் அப்படி இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக அந்த அலை அப்படிங்கிறது இவங்களையும் தாக்கியிருக்கும். ஸோ நாங்களும் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெஃபார்முக்கு ரெடி ஆகுறாங்க. த சிங் சபா மூமெண்ட் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1873 வித் அ டூ-ஃபோல்ட் அப்ஜெக்டிவ். சிங்கு சபா மூமெண்ட், இதுதான் அவங்க மூமெண்ட்டோட பேர். 1875 ஸ்டார்ட் ஆகுது. 2 அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா டு மேக் அவைலபிள் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் டு தி சீக்ஸ். இவங்களும் எஜுகேஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. சரியா? கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான வெப்பன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைனா ஏன் எல்லோரும் கேட்க போகிறாங்க எங்களுக்கும் கல்வி வேணும், பர்டிகுலராக எங்கள் கம்யூனிட்டிக்கு கொடுங்க, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எல்லோரும் கல்விக்காக ஏங்கணும்? ஏன்னா அது ஒரு பவர். ஓகேயா? கல்வி அப்படிங்கிறது எல்லார் கையிலையும் ஈக்குவலாக போய் சேரக்கூடிய ஒரு பவர். அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை? ஸோ அதனால் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் சீக்கு வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, டு கவுண்டர் த proselytizing activities of Christian missionaries as well as Hindu revivalist.
ஸோ இங்கேயும் அவங்களுக்கும் பிரச்சனைகள் நடக்குது. ஏன்னா சீக் அப்படிங்கிறது ஹிந்து மதத்துலேருந்து வந்த ஒரு பிரிவு தானே. புத்திசமாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், ஆசிவகமாக இருக்கட்டும், வேறு வேறு கருத்துக்கள் சொன்னாலும், கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் அது ஹிந்து மதத்தோட ஒரு பிரான்ச்சாக தான் இன்னமும் பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு யாரும் எங்கள் மதத்துலேருந்து மதம் மாதிரி போயிடக்கூடாது, போயிட்டாங்கன்னா இவங்க அவுட் நம்பர் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. A network of Khalsa schools was established throughout Punjab. பஞ்சாப் முழுக்க என்ன செய்கிறாங்க இவங்க, கால்சா ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி இஸ்லாம்ஸ்க்கு வந்து மதரசா ஸ்கூல் அப்படின்னு இருக்கோ, ஹிந்துக்களுக்கு சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படின்னு இருக்கோ, இவங்க என்ன செய்கிறாங்க, கால்சா ஸ்கூல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த அக்காலி மூமெண்ட் வாஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் தி சிங் சபா மூமெண்ட். அக்காலி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இந்த சிங் சபா மூமெண்ட் தான். இன்னுமே பஞ்சாபில் அகாலி தால் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ட்டி இருக்குது. இது எல்லாத்துக்குமே இங்கே நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டில் இருந்தால் ரூட்டு. ஓகே. The Akali movement aimed at liberating the Sikh Gurudwara from the corrupt control of the Udasi Mahans. அதாவது அங்கே மதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் பார்த்துக்கிறாங்க. ஓகேயா. எப்படி இங்கே கிறிஸ்டியன்ஸை பார்த்தீங்கன்னா சர்ச்லேயும் ப்ரீஸ்ட் வந்து கரப்டாக இருப்பாங்க, ஹிந்துக்கள்லேயும் ப்ரீஸ்ட் கரப்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே சீக்கும் கரப்டாக இருக்காங்க. ஓகேயா. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட மதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிபரேட்டிங் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The government passed the Sikh Gurudwara Act. Government Act pass பண்ணுறாங்க in 1922, which gave control to Shiromani Gurudwara Prabandhak Committee as the main body. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இனிமேல் இவங்க தான் சீக் ஆக்டிவிட்டீஸையும் டெம்பிளையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சீக் ரெஃபார்ம் மூமெண்ட். ஃபாரின் மதமாக இருந்தாலும் இந்தியாவில் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த அஃபீஷியல் ரிலீஜியஸ் பாலிசி ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஒன் ஆஃப் நியூட்ராலிட்டி டுவர்ட்ஸ் தி நேட்டிவ் ரிலீஜியன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன நினச்சாங்க, நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தலையிடாமல் நம்ம வந்து என்ன செய்யணும், நியூட்ரலாக இருக்கணும், அதாவது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும். ஸோ என்ன செய்யக்கூடாது, மதம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸும் என்ன செய்யக்கூடாது, இங்கே வந்து நேட்டிவ் பீப்புளாக மதம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் என்ன ஆச்சோ தெரியல, மிஷினரிஸ் இங்கே வந்துடுவாங்க, பீப்புளும் மதம் மாற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. Their reason for continuing this policy was the belief that earlier Portuguese rule had come to an end because of their attempts to forcibly convert people to Christianity. ஏன் இந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா, போர்ச்சுகீஸ் பீப்புளோட அட்ராசிட்டி. அவங்க என்ன செய்வாங்க, வலுக்கட்டாயமாக எல்லாரையும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றுவாங்க. அண்ட் குழந்தைகளை கடத்திட்டு போய் அவங்கள வந்து பப்டைஸ் பண்ணி அண்ட் அவங்கள வந்து ஒரு கிறிஸ்டியனாக ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதனால தான் போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் தோற்று போயிட்டாங்க. அதனால நம்ம மதம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளை கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போர்ச்சுகீஸ் பீப்புள் அண்ட் வேறு பீப்புள் இந்தியாவுக்குள்ளே வந்து கிறிஸ்டியானிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா இந்தியாவுக்கு. ஸோ இந்தியாவில் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட என்ட்ரியை கூட கவர்மெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க, தடை பண்ணிட்டாங்க. சரியா. மிஷினரி அப்படிங்கிற பேரில் யாருமே இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. பட் மற்ற பிரிவுகளை சேர்ந்தவங்களோட கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. In 1793, two English missionaries, William Carey and John Thomas, both Baptists, set out to India with the intention of starting a mission. இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளக்க 2 மிஷினரிஸ் வந்து வராங்க. பப்டிஸ்ட்னா யார், மதம் மாற்றுறவங்க. சரியா. இப்போ நான் வந்து வேறு யாராவது இருக்கேன், முஸ்லீமாக இருக்கேன், ஹிந்துவாக இருக்கேன், பார்சியாக இருக்கேன் அப்படின்னா என்னை கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றுறதுக்கு சில ரிச்சுவல் செய்வாங்க இல்லையா. ஸோ அதுதான் பப்டிசம் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராசஸ் பேர். அதை மாற்றுறவங்க பேர் பப்டிஸ்ட். ஸோ ஜான் தாமஸ் அண்ட் வில்லியம் கேரி அப்படி 2 பேரும் இந்தியாவுக்குள்ளே வராங்க. In view of the ban on missionary activity, they settled down in the Danish colony of Serampore. இந்தியாவில் வந்து மிஷினரி ஆக்டிவிட்டியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலை, அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியவும் டேனிஷ் காலனியான செராம்பூரில் வந்து செட்டில் ஆகுறாங்க. சரியா. நார்த் ஆஃப் கல்கட்டா. கேரி அலாங் வித் 2 other missionaries, ஜோஷுவா மார்ஷ்மேன் அண்ட் வில்லியம் வார்ட், established a செராம்பூர் மிஷன் in 1799. இன்னும் 2 பேரோட சேர்ந்துட்டு செராம்பூரில் ஒரு மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் பிரிட்டிஷ். ஏன்னா அவங்களுக்கு மிஷினரி ஆக்டிவிட்டீஸில் உடன்பாடே இல்லை. The Serampore missionaries were the first evangelical Baptist missionaries in India. முதல்ல பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு மிஷினரி வந்திருக்கு அப்படின்னா அது இந்த செராம்பூர் மிஷினரி தான்.
They were followed later by other missionary groups belonging to different Protestant dominations. Before the arrival of the Ceramic missionaries, several centuries earlier, there were Christian missions in the Portuguese territory of Goa. இவங்க வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டியே கிடையாது அப்படின்னா நமக்கு தெரியும் தானே, போர்ச்சுகீஸ் பீப்புள் ஆல்ரெடி வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதத்தை இந்தியர்களுக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு. ஸோ கோவாவில் இருக்குது அண்ட் மலபார் கோஸ்ட்லேயும் இருக்குது. ஏன்னா மலபார் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட்டில் தான் போர்ச்சுகீஸோட செட்டில்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடங்கள்லாம் கிறிஸ்டியானிட்டி வந்து இருக்குது. இன்னுமே கேரளாவில் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான சர்ச்சஸ் இருக்கும், நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The work of the earlier missionaries was limited both geographically and in terms of the number of conversions to Christianity. ஃபஸ்ட்டு இவங்களோட வேலைகள் வந்து எப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஜியோகிராஃபிக்கலாகவும் சரி, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது சின்ன இடத்துல மட்டும்தான், ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த டைமில் தான் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. எல்லாரும் அவங்கவுங்களோட மதத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆவாங்கன்னு கேட்டால் டெஃபினட்டாக மாட்டாங்க. ஸோ கன்வெர்ட் ஆகிறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப இருக்குது. Thus, major attempts to proselytization began during the 19th century. ஸோ எப்போ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப தீவிரமாகுதுன்னா 19th centuryல. ஓகே, த மிஷனரிஸ் ஆர்கனைஸ்டு ஸ்கூல்ஸ் ஃபார் தி சோஷியலி அண்ட் economically deprived and pleaded for their economic improvement. யாருக்கிட்டலாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கூல்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, மிஷனரி ஸ்கூல் மாதிரி ஆரம்பித்து அவங்கள ஃபஸ்ட்டு இவங்க பக்கம் இழுக்கிறாங்க. இன்னுமுமே நிறைய கிறிஸ்டியன் பாதிரியார்களோட பேரில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸை வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த கோரமண்டல் கோஸ்ட்டில், சரியா, தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் அதிகமாக இருக்கும். திருநெல்வேலியில் வந்து பாளையங்கோட்டை என்ன சொல்லுவாங்க, ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் தி சவுத் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தாலும் சேவியர்ஸ் காலேஜ், இக்னேஷியஸ் லயோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்களோட பேரில் தான் என்ன இருக்கும், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இருக்கும், கல்வி நிலையங்கள் வந்து இருக்கும். ஸோ இவங்க அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கல்வி மூலமாக தான் என்ன செய்கிறாங்க, இவங்களோட மத நடவடிக்கைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று, கல்வி எந்த அளவுக்கு பெரிய ரோல் ரிலீஜனில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இவ்வளோ நேரமும் பார்த்துட்ருக்கோம். சொசைட்டியில் ஒரு தரப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா சோஷியலாகவே பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இது மூலமாக அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. They also fought for their civil rights that included access to public roads, permission for the women of these groups to wear upper garments. இந்த சோஷியலி எக்ஸ்க்ளூடட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கிடையாது, மற்ற கிளாஸ் இருக்காங்க இல்லையா சமூகத்தில், வேறு ஜாதிக்காரங்க வந்து ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா அந்த ரோட்டில் இவங்களும் சரிசமமாக நடந்து போகக்கூடாது. அண்ட் பெண்களுக்கு வந்து மேலாடை அணிகிற உரிமை வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஈவல்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் குரல் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்துலேயுமே நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும். ஓகே, ஸோ இவங்க இப்படி அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது நமக்கு தெரியாது. த மிஷனரிஸ் கேவ் ஷெல்டர் டு ஆர்ஃபன்டு சில்ட்ரன் அண்ட் அதர் டெஸ்டிடியூட் விதோஸ். அனாதை குழந்தைகளுக்கும் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கைமைகளுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷெல்டர் கொடுக்குறாங்க இன் தியர் மிஷன்ஸ் அண்ட் ப்ரொவைடட் எஜுகேஷன் ஃபார் தெம் இன் தியர் போர்டிங் ஸ்கூல்ஸ். அவங்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க. particularly after the famines which were quite common during the 19th century, about which we discussed in the previous lesson. The missionaries organized relief. நிறைய ஃபெமைன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த டைம்லையும் இவங்களோட ரோல் ரொம்ப பெருசாக இருக்குது. Providing shelter and Saucer gave these an opportunity to convert people to Christianity. அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஏன் இவங்க இன்னொன்று கன்வெர்ட் ஆக ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க என்ன மதத்தில் இருந்தாங்களோ, எந்த சொசைட்டியில் இருந்தாங்களோ, அது எதுவுமே இவங்களுக்கு தேவையான எதையுமே செய்யலை. அதை கிறிஸ்டியன் மிஷனரிஸ் செஞ்சனால கிறிஸ்டியானிட்டி மாறுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அதை செஞ்சுருப்பாங்க. In Tirunelveli district, many villages took to Christianity during famines. ஏன்னா பஞ்ச காலங்களில் அவங்க ஹெல்ப் பண்ணனால பீப்புள் என்ன செஞ்சுட்டாங்க, கடவுள் நம்பிக்கையை மாற்றினால தான் நமக்கு இந்த ரிலீஃப் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. Especially in the last quarter of the 19th century.
The same phenomena was witnessed in Andhra, where Malas and Madikas embraced Christianity in a big way. இதே மாதிரி தான் ஆந்திராலையும் இருக்குது. The company government did little to provide modern education for the native population for a long time. The provision of elementary school facilities to the native population, especially in the interiors for the disprivileged and the poor people, was responsibility willingly accepted by the Christian missionaries. கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா நேட்டிவ் பீப்புளுக்கும் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஆக்சுவலி எதுக்கு அவங்க வெஸ்டர்ன் எஜுகேஷன் இந்தியன் பீப்புள் கொடுக்குறாங்க? நாங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய மண்டேல பிரிட்டிஷோட எல்லா நோட்டுவும் இருக்கக்கூடிய ஒரு படித்த இந்தியன் வேணும் அப்படிங்கிறது அவங்களோட மோட்டோவே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோடது கிடையாது இல்லையா? ஸோ அந்த வேலையை கிறிஸ்டியன் மிஷனரிஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. கல்வி அப்படிங்கிறத எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. சரியா? இன்னுமே நிறைய கிறிஸ்டின் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் ரொம்ப லோ காஸ்ட் வாங்கிட்டு தான் எஜுகேஷன் கொடுக்கறதா இருக்குது இன்னமுமே. சரியா? ஸோ கல்வி அப்படிங்கிறத பேஸாக வச்சு தான் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. It must be noted that the Christian missionaries took the initiative of establishing hospitals and dispensaries. அவங்க என்ன பண்ணுறாங்க? எஜுகேஷன் மட்டும் இல்லை, கல்வி கொடுக்குறாங்க. யாராவது கைவிடப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அனாதை இல்லங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அன்னை தெரசா கூட ஒரு கிறிஸ்டியன் தான், அவங்க கூட ஒரு ஃபாரினர் தான். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ். இந்த மாதிரியான ரெஃபார்ம் மூமெண்ட்ஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். The orthodox section of the society could not accept the scientific and ideological onslaught of the socio-religious reformers. பழமைவாதிகள் இன்னமும் பழமைவாதிகள் தான். நாங்கள் அறிவியல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், இந்த மாதிரி புது ஐடியாலஜிலாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு இன்னும் ஸ்டபானாக இருக்கிறாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் நாம் சொல்லிட்டு இருந்ததை கேட்டவங்க இப்போ எப்படி எங்களை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. சரியா? As a result of this, the reformers were subjected to abuse, persecution, issuing of fatwas and even assassination attempts by the reactionaries. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது மாற்றம் அறிவியல் அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு வந்தால் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க, அவங்களோட உயிருக்கு பங்கம் விளைவிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா பயம் காட்டுறதுக்கு. யாராவது இனிமேல் மாற்றம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ரொம்ப க்ரூவலாக பிஹேவ் பண்ணுறாங்க. However, in spite of opposition, these movements contributed towards liberation of the individual from the conformity born out of fear. பட் இருந்தாலும் இந்த மூமெண்ட் என்ன பண்ணுது? ஒரு இண்டிவிஜுவலை நீ சார்ந்த சமூகமோ மதமோ உன்னை இப்படி அப்ரெஸ் பண்ணுறது சரி கிடையாது, நீ நம்பிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் உண்மை கிடையாது, நீ அதை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வந்துருச்சு. The translation of religious text into vernacular languages emphasizes on an individual's right to interpret the scriptures. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மொழியில் மட்டும் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸை, அதாவது வேதங்கள்னால் சான்ஸ்கிரிட்டில் மட்டும்தான் இருக்கணும், குரான் அப்படிங்கிறது பெர்ஷியனில் மட்டும்தான் இருக்கணும், இல்லை அரபில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னால் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஏன்னா இஸ்லாம் அப்படிங்கிறது இந்தியாவில் பிறந்த மதம் கிடையாது, ஆனால் இந்தியாவில் இஸ்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது எந்த வெர்னாக்குலர் ரீஜனில் அந்த முஸ்லீம் பீப்புள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மொழியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இல்லையா? ஸோ இது மூலமாக என்ன ஆயிடுச்சு? யார் வேணால் அந்த மதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணலாம். என்னோட பார்வையில் இந்த கருத்து இப்படி தெரியலப்பா, என்னோட வியூ இது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. எதுக்கு வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னா சமஸ்கிருதம் பெர்ஷியன் அப்படிங்கிறது அதை மட்டும் தெரிஞ்ச பீப்புள் கிட்டே இருந்தது. கல்வி கற்றுக்க விட்டாங்களா? கிடையாது. ஸோ அப்போ அங்கே இருக்கிற விஷயங்கள் யாருக்கு மட்டும்தான்? ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ஸ்டீரியோ டைப் அண்ட் அந்த பேரியர் இப்போ உடஞ்சிட்டு. The movements emphasized the human intellect's capacity to reason and think. இந்த எல்லா மூமெண்ட்டுமே ஹியூமன் பீயிங்கை என்ன தான் செய்ய சொல்லுது? அந்த எந்த மதமாக வேணா இருக்கட்டும், படிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பாரு, அது சரியா தப்பா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கோ, அது இல்லை அப்படின்னா கேள்வி கேளு. இதை தான் எல்லா மூமெண்ட்டுமே பண்ணியிருக்கு. ஓகே? By weeding out corrupt elements in religious practices, the reformers enabled their followers to counter the official taunt that their religions and society were decadent and inferior. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒரு சொசைட்டியில் இல்லைனா ஏதாவது ரிலீஜியனாக சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் தாழ்வானது, இந்த விஷயங்கள்லாம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் உடச்சிட்டு. ஓகே? அப்படின்னா எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாரும் சமந்தான்.
எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் பொதுவானதான் அப்படின்னு. இட் கேவ் த ரைசிங் மிடில் கிளாஸஸ் த மச் நீடட் கல்ச்சுரல் ரூட்ஸ் டு கிளிங் டு. இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து புதுசாகவே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்கள யாரை சொல்கிறாங்க அப்படின்னா கற்ற இந்தியர்கள். ஓகேயா, அவங்க மூலமாக தான் இந்த ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சார்ந்த ரிலீஜியனையும் விடக்கூடாது, கற்றுக்கிட்ட புது மாடர்ன் எஜுகேஷனையும் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து லிங்க் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பாக தான் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரெஃபார்ம் மூமெண்ட்ஸால் வந்த சிக்னிஃபிகன்ஸ். நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மூமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கல, அதுக்கு நம்ம ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியாக பார்க்க போகிறோம். ஓகே, அது நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.